மார்க்சியம் எனக்கு அறிமுகமான காலகட்டம் அது. கிட்டத்தட்ட ஒரு இருக்கும் ஒரு 12 வருடங்களுக்கு முன்பாக. அப்ப மார்க்ஸை பற்றி ஒரு கட்டுரை வந்து படிக்கிறேன். தமிழ் இந்துல தமிழ்ல வருது. அதுல வந்து மார்க்சியம்னா என்னன்னு சொல்லி மார்க்ஸை பற்றி அறிந்து கொள்வது வேறு, மார்க்சியத்தை அறிந்து கொள்வது வேறு. மார்க்சியம் என்பது சித்தாந்தம், மார்க்ஸ் என்பது வாழ்க்கை வரலாறு, அவரோட வாழ்க்கை வரலாறு. அதுல வந்து மார்க்சியத்தை பத்தி ஒரு 3 வரியில ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப மார்க்சியம் என்பது மக்களின் மீதான அளவு கடந்த அன்பு, அதற்காக எதையும் செய்ய துணியும் வீரம், அதற்காக எதையும் இழக்கும் தியாகம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணி அவங்க சொல்லியிருப்பாங்க 3 வரி. அப்படி முழுமையாக அனைத்தையுமே தியாகம் செய்தவர் தான் ஐயா நல்லக்கண்ணுன்னு சொல்றேன். குறிப்பா சொல்ல போனீங்கன்னா 1958ல கல்யாணம் நடக்குது ஐயாவுக்கு. அதற்கு பிறகு 1996ல அவங்க மனைவிக்கு ரிட்டையர்மெண்ட் கிடைக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் டீச்சர். அதற்கு பிறகுதான் 2 பேரும் இணைந்து வாழ்றாங்க சென்னையில. அதுக்கு பிறகு அப்பப்ப சந்தித்துக் கொள்வாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா குடும்பமா அவங்க பெருசா வாழல. முழுக்க முழுக்க தனது வாழ்க்கையை சமூகத்துக்காக அர்ப்பணித்தார் ஐயா நல்லக்கண்ணு. அது மாதிரி 1949ல கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்படுது. காங்கிரஸ் கட்சியால இந்திய அளவில் தடை செய்யப்படுது. ஐயா நல்லக்கண்ணு உட்பட எல்லாரும் தலைமறைவாகிறாங்க. இவர் கைது செய்யப்படுறாரு. 1949ல கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு 56 வரைக்கும் இருக்கிற 7 வருஷம் சிறையில் இருக்காரு. அப்ப சிறையில் அவர் சந்தித்த கொடுமைகள் வந்து சொல்லணும் கொடுமைகள். அதை பேசணும்னா நம்ம இன்னும் ரொம்ப பேசிட்டே போகலாம். அப்படி அவ்வளவு கொடுமைகளை சந்திச்சு 56ல வெளியே வராரு. அதற்கு பிறகும் தன்னை கம்யூனிஸ்ட் கட்சியில இன்னும் தீவிரமாக செயல்படுறாரு. தீவிரமாக முழு நேரமாக மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்து அந்த தியாகம்னா அவரோட தியாகங்களுக்கு நம்ம அளவே இல்லை. அவரோட தியாகம் முதன்மை கட்சி சார்பாக வசூல் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்ட பணம் மிகப்பெரிய தொகை, 1 கோடி ரூபாங்கிறது சாதாரண பணம் இல்லை. அதை திரும்ப கட்சிக்கே கொடுத்துட்டாரு அவர். அது மாதிரி தமிழக அரசு கொடுத்த பரிசு பணம் 10 லட்சம் ரூபாய், அதையும் முதலமைச்சரோட நிவாரண நிதிக்கே கொடுத்தவர் தான் ஐயா நல்லக்கண்ணு. அவரோட வீரத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க 1949ல தடை செய்யப்பட்டிருக்கு. அவர்கிட்ட இருந்து எப்படியாவது உண்மை ரகசியங்களை வாங்கி ஆகணும். மற்ற இருக்கிற தோழர்களை பற்றி போலீஸ்காரங்க சொல்ல முடியாத அளவுக்கு அவரை கொடுமைப்படுத்துறாங்க. அவரோட மீசை முடி அனைத்தும் சிகரெட்டால பொசுக்கப்படுது, அந்த காவல் அதிகாரியோட சிகரெட்டால. அதன் பின் தன் வாழ்நாள் முழுக்க ஒரு மீசையை வச்சுக்கலாம். அவ்வளவு கொடுமையிலேயும் அவரு தோழர்களை காட்டி கொடுக்காம அந்த கொள்கை பிடிப்போட உறுதியா இருந்தார். பாத்தீங்களா, இதுதான் வீரம், தியாகம், வீரம். இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையானது மக்களின் மீது, ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது, உழைக்கும் மக்களின் மீது அவர் கொண்டு வந்த அன்பு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல இளைஞர்கள் தங்களது தலைவர்களை திரையிலையும் கைபேசியிலையும் கண்டுபிடிச்சிடலாமான்னு பார்த்து